திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் இந்தளம், தலம் திருப்புகலூர், பதிகம் 16, பாடல் 7. உதைத்தார் மரிலி உழல ஒரு காலால், உதைத்தார் மரளி உரல ஒரு காலால், சிதைத்தார் திகழ் தக்கன் செய்த நல்வேள்வி, உதைத்தார் மரளி உரல ஒரு காலால், சிதைத்தார் திகழ் தக்கன் செய்த நல்வேள்வி, பதைத்தார் சிரம் கரம் கொண்டு, பதைத்தார் சிரம் கரம் கொண்டு செய்யோன் கண், புதைத்தார் புகழூர் புரிசடையாரே, பதைத்தார் சிரம் கரம் கொண்டு செய்யோன் கண், புதைத்தார் புகழூர் புரிசடையாரே, கண் புதைத்தார் புகழூர் புரிசடையாரே, புகழூர் புரிசடையாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 7ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலில் மார்க்கண்டேயர் அந்த 16 வயதில் யமதர்மராஜன் தன்னுடைய விதியின் மென்மையால் பாசக்கயிறை போட்டு எடுப்பதற்கு மார்க்கண்டேயரை கொள்வதற்காக யமதர்மரான் வரும்போது அந்த திருக்கடையூர் தலத்தில் சுவாமியை கட்டி தழுவி மார்க்கண்டேயர் கட்டிக்கொள்கிற போது யமதர்மராஜனை தன் கண்ணால் பொசுக்கி, வெற்றிக்கண் 3வது கண்ணால் பொசுக்கி மார்க்கண்டேயரை ஆட்கொண்டார் அல்லவா, அந்த நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அதே போல தக்கன், யாரு, பார்வதி தேவியின் தந்தை தக்கன் நல்வேள்வி செய்த போது சுவாமிக்கு முறையான மரியாதை செய்யாமல் அவர் செய்தார் அல்லவா, அந்த நிகழ்வையும் இதை மேற்கொள்கிறார். அந்த வேள்வியை அழிக்கச் சென்ற வீரபத்திரத்தை கொண்டு பதைத்து நடுங்கிய தனது தலையும் வியாரத்து அந்த அந்த நிகழ்வை மேற்கொண்டு காட்டுகின்றார். எங்கு இருக்கின்றார் அப்படின்னா அந்த திருப்புகலூர் தலத்தில் மிகவும் சடையராக, முறுக்கேறிய சடையராக திருப்புகலூரில் உரைகின்றார். அப்படின்னு சூரியன் கண்களை பறித்து சூரியனின் பற்களை தகிர்த்து வேள்விச்சாலையில் இருந்து பலரும் தண்டனையை அளித்த பெருமான் முறுக்கேறிய சடையராக திருப்புகலூரில் தலத்தில் விட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். அந்த தக்கனின் வேள்வியையும் பற்றி குறிப்பிடுகிறார். யமதர்மராஜன் அந்த மார்க்கண்டேயருடைய நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அப்புறம் அவருடைய வர்ணனை, அதாவது சூரியனின் போன்ற பிரகாசமாக காட்சியளிக்கின்ற பற்களை, கூரிய பற்களை கொண்ட முறுக்கேறிய சடையராக திருப்புகலூரில் இருக்கின்றார் சொல்லி முடிக்கின்றார் இந்த பாடலை. திருச்சிற்றம்பலம்.